ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா உங்கள் லைஃப்பில் வந்து இந்த 5 விஷயத்துக்கு மட்டும் பேங்க்கில் கடன் வாங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சனி பகவான் ஓவர் டைம் வேலை பார்க்குறாருன்னு அர்த்தங்க. ஸோ இது பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து கடன் வாங்குறவங்க. அப்படி வாழ்க்கையில் வந்து ஒரு முறை கூட பணத்தை கடனாக பெறாமல் வாழ்பவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தாங்க. அப்படி வாழ்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சல்யூட்டே அடிக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து கடன் வாங்குறீங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெற்றோருக்கும் ஆகட்டும் இல்லை குழந்தைக்கும் ஆகட்டும், சப்போஸ் உடம்பு நிலை சரியில்லாமல் போச்சுங்க. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் வாங்கி ஆகணுங்க. ஸோ குழந்தைகளில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூட செலவாகட்டும் இல்லை காலேஜ் ஃபீஸ் ஆகட்டும், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவசியமானதுங்க. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் வாங்கலாங்க. ஸோ வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடன்லாம் வந்து அவங்களுக்கு கட்ட சொல்லலாம். ஸோ இதில் பிரச்சனையே எதுவும் இல்லை. ஆனால் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு 5 விஷயத்துக்கு மட்டும் கட்டாயம் கடன் வாங்கவே கூடாதுங்க. ஸோ நம்ம 1 by 1 பார்க்கலாம். எந்தெந்த விஷயத்துக்கு நீங்கள் கடன் வாங்கக்கூடாது 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரி கட்டாமல் இருக்கிறதுக்காக கடன் வாங்குறாங்க. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் வந்து நம்ம ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆகட்டும் இல்லை ப்ரைவேட் ஆஃபீஸ் ஆகட்டுங்க, நம்ம சம்பளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வரி பிடிப்பாங்க. அதாவது நம்ம கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணியிருக்க ஆண்டு வருமானத்தை விட நம்ம அதிகமாக வாங்கியிருந்தோம்னா, ஸோ எவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் வந்து வரி பிடிப்பாங்க. ஸோ அப்படி வந்து வரி பிடித்தம் செய்யாமல் இருக்க என்ன பண்ணுவாங்கன்னா, போதுமான முதலீடுகளை வந்து 80C அப்புறம் 80CCD பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா முதலீடு செய்வாங்க. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா கையில் காசு இருக்காதுங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்கில் போய் கடன் வாங்கி அந்த 80C மற்றும் 80CCD பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா முதலீடு செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியான கடன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நடுமண்டையை பிளக்கும் சொல்கிறாங்க. ஸோ இந்த கடன் வந்து நீங்கள் ஏன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அதாவது ஒரு நபர் எடுத்துக்கோங்க, 2019-20 வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா 5,10,000 வந்து சம்பளமாக வாங்குறாருங்க. இது பார்த்தீங்கன்னா அவருடைய ஆண்டு வருமானம். ஸோ வேறு எந்த வருமானம் அவருக்கு இல்லை. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2019-20 பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய் போக மீதம் உள்ள அந்த 2,60,000 வந்து வருமான வரி செலுத்த வேண்டி இருக்குங்க அவருக்கு. ஸோ இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வரையும் வந்து வருமான வரி உயர்த்திருக்காங்க. ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நீங்கள் வந்து அதுக்கும் இதுக்கும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதை நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து TDS பிடித்தம் செய்து கவர்மெண்ட்டில் வந்து அவங்க பே பண்ணுவாங்க. இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த 2,60,000 வந்து 40,000 ரூபாய் வந்து நிலுவையான கழிவுகள், அதாவது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அது போக மீதம் உள்ள அந்த 2,20,000 வந்து 5% என 11,000 வரி செலுத்த வேண்டி இருக்குங்க. ஸோ இந்த 11,000 நீங்கள் சேவ் பண்ணி ஆகணும்னா இந்த மொத்த 2,20,000 பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும், ஏதாச்சும் முதலீடு பண்ணி ஆகணும். ஸோ அதற்காக பார்த்தீங்கன்னா 15% வட்டிக்கு வந்து வங்கியில் வந்து 2,20,000 வந்து கடன் வாங்குவார்கள். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வட்டியாக மட்டும் வந்து 33,000 வந்து கட்ட வேண்டுங்க. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 11,000 வந்து கவர்மெண்ட்டுக்கே வந்து வரியை செலுத்தலாம். ஸோ இதற்கு ஏன் கடன் வாங்கணும்? ஸோ இதுக்கும் தேவையில்லாத கடன்க இதுவும் ஒன்று. ஸோ நான் பார்க்க போகிற 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கடன் வாங்குறதுங்க. அதாவது முதலீடுகளுக்கு வந்து கடன் வாங்குறது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பங்கு சந்தைகள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அப்போ தங்கத்தில் முதலீடு, நிலத்தில் முதலீடு என தனக்கு சரியெனப்படுவதில் பார்த்தீங்கன்னா முதலீடு செய்வது தவறு இல்லைங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி இவைகளில் முதலீடு செய்வது பார்த்தீங்கன்னா ரொம்பவே தவறுங்க. ரொம்ப தவறு சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பேங்க்கில் போயிட்டு 14-18% கடன் வாங்கி இவைகளில் முதலீடு செய்வது பார்த்தீங்கன்னா ரொம்பவே தவறுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கடன் வாங்கி நீங்கள் முதலீடு செய்கிறீங்க. ஸோ அப்போது என்ன நடக்கும், நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் பங்குகளின் விலை பார்த்தீங்கன்னா சுமார் 300 ரூபாயாக இருந்துச்சுங்க. 300 ரூபாய் இருந்துச்சு. ஆனால் வந்து இன்று வெறும் பார்த்தீங்கன்னா வெறும் 180 ரூபாய்க்கு வந்து வர்த்தகமாகி இருக்குங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாய் கடன் வாங்கி 33 எண்ணிக்கை, அதாவது 33 ஷேர்ஸ் வந்து டாடா மோட்டார்ஸில் வந்து வாங்கியிருக்காரு. அதில் வந்து முதலீடு பண்ணியிருக்காரு. ஸோ அது எனக்கு கடைசியாக என்ன ஆச்சுன்னா, இன்று வந்து அந்த 10,000 கொடுத்து வாங்கி அந்த 33 டாடா மோட்டார்ஸ் பங்குகள் பார்த்தீங்கன்னா வெறும் 6,000 ரூபாய்க்கு இருக்குங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு எடுத்துக்காட்டு இருக்குங்க. இவர் பார்த்தீங்கன்னா வங்கியில் வந்து கடன் வாங்கி ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணியிருக்காரு. ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா அடோல்ஃப் மெர்க்கல் சொல்லுவாங்க. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடோல்ஃப் மெர்க்கல் என்றவர் பார்த்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டில் வந்து உலகத்திலே 36வது பணக்காரராகவும் ஜெர்மனியின் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரர்கள் ஒருவராக இருந்தாருங்க. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா அவருடைய சொத்து மதிப்பு மட்டும் வந்து சுமார் $12.2 பில்லியன்.
அதாவது இந்தியன் மதிப்பில் பார்த்தீங்கன்னா 88,272 கோடி 64 லட்சம் ரூபாய்ங்க. யோசிச்சு பாருங்க, 1 கோடி இல்லைங்க, 88,272 கோடிங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பணக்காரராக இருந்தார். அதுக்கப்புறம் 2008ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார பிரச்சனையால் வந்து அவருடைய சொத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிருக்குங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டில் வந்து அவர் வந்து சுமார் வந்து $18 பில்லியன் வந்து நஷ்டமாயிருக்குங்க அவருக்கு. ஸோ அவருடைய நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியாமல் வந்து பங்கு சந்தைகளில் வந்து கடன் வாங்கி இருக்காருங்க, கடன் வாங்கி முதலீடு பண்ணியிருக்காருங்க. ஸோ இவ்வாறு வந்து பங்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா வால்க்ஸ் வேகன் பங்குகளில் வந்து முதலீடு மேற்கொண்டாருங்க அவர். வால்க்ஸ் வேகன் கேள்விப்பட்டிருக்கீங்க, அது ஒரு ஃபேமஸான ஷேர்ஸ் தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய நஷ்டத்தை கொடுத்துருக்குங்க அவருக்கு. ஸோ வாங்கிய கடனை பார்த்தீங்கன்னா அவரை திருப்ப கட்ட முடியாமல் மன அழுத்தம் மற்றும் அவமானம் தாங்க முடியாமல் பார்த்தீங்கன்னா 2009ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டாருங்க. மிகப்பெரிய பணக்காரர் பார்த்தீங்கன்னா 2006 மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாருங்க. 2009 பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனையால் தற்கொலை பண்ணிட்டாருங்க. ஸோ முதலீடுகள் பார்த்தீங்கன்னா 99% நாம் எதிர்பார்த்த நேரத்தில் வந்து எதிர்பார்த்த வருமானத்தை வந்து கொடுக்காதுங்க. ஸோ அது தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி ஓணத்தில் முதலீடு கூட பண்ணாது தயவு செஞ்சு. அது மிகப்பெரிய நஷ்டத்தை போய் கொண்டு போக முடியும். நான் பார்க்க போகிற 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா தண்ட செலவுக்காக கடன் வாங்கத்தங்க. ஸோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெறும் தண்ட செலவுக்காக கடன் வாங்குவாங்க. ஸோ இது பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் இப்போ பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அம்பானி அந்தானி போன்றவர்களுக்கும் வந்து மாத சம்பளம் வாங்குவோருக்கும் பார்த்தீங்கன்னா தண்ட செலவுகள்லாம் வந்து வேறுபடுங்க. ஸோ அவங்க வந்து வேறு மாதிரி தண்ட செலவு பண்ணுவாங்க. நம்ம மாத சம்பளம் வாங்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் தண்ட செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இஷா அம்பானிக்கு வைத்த அந்த பத்திரிகையை எடுத்துக்கலாங்க. ஸோ நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்யாணமும் என்றாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை விலை வந்து $100 இருந்தாலே பார்த்தீங்கன்னா என்னையா இவ்வளோ செலவு பண்ணியிருக்க, ஒரு பத்திரிகை $100 அப்படின்னு கேட்குறாங்களா இல்லையா? ஆனால் பார்த்தீங்கன்னா அம்பானிகளும் அதானிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண பத்திரிகைக்கு வந்து $3 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவர்களின் கெத்தை காட்ட பெயரை சம்பாதிக்க செய்யும் செலவுகள். ஸோ நம் வரவுக்கு மீறி செய்யும் செலவுகள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நாம் எதிர்கால வாழ்க்கைக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குமான்னு நீங்கள் பார்க்கணும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மை சார்ந்து இருப்பவரின் வாழ்க்கைக்கு வந்து பயன் கொடுக்குமா பார்க்கணும். ஸோ இந்த 2 விஷயத்துக்கும் சரின்னு பட்டுச்சுன்னா கடன் வாங்கியாவது பார்த்தீங்கன்னா அந்த செலவுகளை வந்து செய்யலாங்க. அப்படி இல்லை என்றால் கடன் வாங்கி உங்களை மீது நீங்களே பார்த்தீங்கன்னா மண் அள்ளி போட்டு கொள்ளாதீர்கள். சனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா சாகச்சிருவான். ஸோ நான் பார்க்க போகிற 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா திருமணம்ங்க. அதாவது பார்த்தீங்கன்னா காதல் திருமணமும் ஆகட்டும், இல்லை வீட்டில் ஏற்பாடு செய்த திருமணமும் ஆகட்டும், எல்லாவற்றிற்கும் பார்த்தீங்கன்னா இன்று லட்சக்கணக்கில் வந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம் இந்திய கலாச்சாரப்படி வந்து எல்லா விழா காலங்களாகட்டும் இல்லை நல்ல காரியங்களின் போது பார்த்தீங்கன்னா விருந்தினர்களை வந்து மனதார உபசரித்து அவர்களை வாழ்த்தி அனுப்புவது தான் வழக்கங்க. ஸோ அப்படி உபசரித்து அவர்களிடம் பார்த்தீங்கன்னா ஆசி வாங்கி நலமாக மன வாழ்க்கையை வந்து தொடங்குவது எல்லாம் ஓகேங்க. ஸோ அதற்காக பார்த்தீங்கன்னா வரம்புக்கு மீறி செலவு செய்ய வேண்டும். ஆனால் பார்த்தீங்கன்னா நடுத்தர குடும்பம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் வந்து இந்த கல்யாணத்துக்காக வந்து நிறைய செலவு பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு சாதாரண குடும்பங்க. அப்பா வந்து ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியருங்க. மாதம் பார்த்தீங்கன்னா பென்ஷனாக வந்து 25,000 அவருக்கு வருதுங்க. அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. மகன் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனத்தில் வந்து 50,000 சம்பாதிக்கிறாருங்க. ஸோ இவர்கள் வந்து சென்னையில் வந்து ராஜா முத்தையா மண்டபத்தை வந்து 5 லட்சம் கொடுத்து வாடகைக்கு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 3 லட்ச ரூபாய் பார்த்தீங்கன்னா விருந்துக்கு மட்டும் செலவு பண்ணுறாங்க. ஸோ இந்த வெட்டி சம்பவத்தை வந்து காட்டுவதற்காக இந்த 8 லட்ச ரூபாய் வந்து செலவு செய்யணுமா ஒரு கேள்வி இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருந்த மொத்த சேமிப்பு பணத்தையே வந்து கரைச்சிட்டாங்க. ஸோ அடுத்த சில வருடங்களுக்கு பார்த்தீங்கன்னா தங்களை தனிநபர் கடனில் அடைத்துக் கொள்வது தேவைதானா கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ தேவையில்லாத மேரேஜுக்கு இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு ஃப்யூச்சரில் வந்து கடன் சுமையில் வந்து மாட்டிக்கிட்டு தேவையில்லாத நஷ்டத்தை வந்து உங்களுக்கு தான் ஏற்படுத்தும். ஸோ திருமணம்ன்றது வாழ்க்கையில் வந்து லைஃப் டைமில் ஒரு டைமாக நடக்க போது செலவு பண்ணலாம், பட் அதிகபட்சமாக செலவு பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தனை கிராண்டாக வந்து ஒரு திருமணம் செய்து விட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து சொகுசான ஒரு சோஃபா செட்டு, ஃபர்னிச்சர்ஸு, அப்புறம் வீட்டை வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அழகுப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதற்கும் பார்த்தீங்கன்னா கையில் இருக்கும் இந்த கிரெடிட் கார்டு இமெயிலாக ஒரு எதிரியை வந்து இவர்களே உருவாக்கி கொள்கிறார்கள்.
ஸோ இந்த இஎம்ஐகளை வந்து கட்டி முடிப்பதற்குள்ள பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கான செலவுகள், பள்ளிக்கூட செலவுகள், கல்லூரி செலவுகள் என அனைத்து செலவுகளையும் பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டி இருக்குதுங்க. ஸோ இந்த திருமணத்தை பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கிராண்டா அது மட்டும் இல்லாம வீட்டு உபயோகப் பொருட்களை பார்த்தீங்கன்னா, இத்தனை விலை அதிகமாக வாங்கி செலவு செய்ய வேண்டுமா? இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவரோட செயல்ல பதில் சொல்லியிருக்காருங்க. ஸோ அது பற்றி சுவாரஸ்யமான ஒரு தகவல் இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரிங்க, அவர் பேர் பார்த்தீங்கன்னா பந்தல பசந்த் குமார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றி வருகிறாருங்க. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவருடைய மகளுக்கு வந்து வெறும் 16,000 ரூபாயில் வந்து திருமணத்தை முடிச்சாருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவருடைய மகனுக்கு வந்து வெறும் 36,000 ரூபாயில் வந்து திருமணத்தை முடிச்சிருக்காருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன் வாழ்நாள் சேமிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பகுதியை வந்து தன் மகன் மற்றும் மகளுக்கு கொடுத்து விட்டாருங்க. ஸோ தன் சக்திக்கு வந்து எவ்வளோ தான் செய்ய முடியும் சொல்லியிருக்காரு. என்னால் வந்து கடன் எல்லாம் வாங்கி ஜம்பவமாக செலவழித்து நடத்த முடியாது வெளிப்படையாக சொல்லியிருக்காருங்க. ஸோ அநேகமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மாதம் வந்து 1,00,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வந்து கொண்டு இருக்கோங்க. அவரே பார்த்தீங்கன்னா வெறும் 36,000 ரூபாயில் வந்து திருமணத்தை முடிக்கும் போது நம்ம எல்லாம் ராஜா முத்தையா மண்டபத்துக்கு செலவழிப்பது தேவையாங்க. ஸோ இன்றைய தலைமுறையை பார்த்தீங்கன்னா இஎம்ஐக்களை வந்து திருப்பி கட்டுவதிலே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து தொலைச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பொருளை வந்து சொந்தமாக காசு கொடுத்து வாங்குவதை விட அது இஎம்ஐ வந்து அதிக பிரச்சனைக்குரியதுங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த அதிக கடன்களால் வந்து நம் கிரெடிட் ஸ்கோரும் வந்து பாதிக்கப்படும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அவசரத்துக்கு வந்து ஒரு பேங்க்கில் போய் லோன் கேட்டிங்கன்னா ஒரு வீட்டு தேவைக்காக ஆகட்டும் இல்லை வேறு அவசரத்துக்கு லோன் கேட்டால் கூட கிடைக்காது. ஏன்னா கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கும்போது கண்டிப்பாக லோன் தரமாட்டாங்க. அதாவது செலவு செய்வதற்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்கம் தான் வந்து அதிகப்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர கடன் சுமையை பெருக்கிக் கொள்ளக்கூடாது என இந்த ஐஏஎஸ் அதிகாரி வந்து அறிவுறுத்தி இருக்காருங்க. ஸோ நாம் பார்க்க போகிற 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்குறாங்க. இது கூடவே கூடாதுங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் லோன் வாங்கிட்டீங்கன்னா ஒரு 2 மாதம் நீங்கள் தவணை கட்டலாம் கூட வங்கி அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோனில் பேசுகிற தோணியே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ அதற்கு பயந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் கடனை அடைக்க இன்னொரு அதிக வட்டிக்கு இன்னொரு தனிநபர் கடனை வாங்கிட்டு அதை அடைக்கிறாங்க. இது ரொம்பவே தவறுங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி கடன் வாங்கலாம் பார்க்கலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வட்டி செலுத்த வேண்டிய கடன்களை அடைக்க வட்டி இல்லாமல் நண்பர்களிடமோ இல்லை உறவினர்களிடமோ இல்லை நம்ம வேலை பார்க்கும் நிறுவனத்திலேயோ பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி வங்கிகள் நிலுவையில் இருக்கும் கிரெடிட் கார்டு பாக்கிகள் அப்படின்னா பர்சனல் லோன் கடன்கள் வீட்டு கடன்கள்லாம் அடைச்சிடலாங்க. ஸோ இந்த முறையில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே தவிர வேறு ஏதாச்சும் வந்து அதிக வட்டி கொடுத்து இன்னொரு கடன் அடைக்கவே கூடாதுங்க. அது இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லோடை கொடுக்குங்க. ஸோ இது காரணம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வந்து ஒரு இருமுனை கத்தி போன்றதுங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கணுங்க. சப்போஸ் கிரெடிட் கார்டில் நீங்கள் வந்து லோன் எதனா வாங்கியிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் பேலன்ஸ் செட்டில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த கடனை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அடைக்கிறோங்க. ஸோ அதற்கு பின் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் லோனுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான ஒரு கத்தி தாங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2வது இடம் பார்த்தீங்கன்னா இது கொடுக்கலாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா எந்த பாதிப்புகளும் இல்லாத இன்னொரு கடன் இருக்குங்க, அதுதான் வீட்டு கடன். ஸோ இதுக்கு வேணால் நீங்கள் கடைசியான முக்கியத்துவம் கொடுக்கலாங்க. ஸோ இப்படி வட்டி கட்ட வேண்டிய கடன்களை அடைத்து விட்டால் பார்த்தீங்கன்னா நாம் ஆண்டு கணக்கில் செலுத்த வேண்டிய வட்டி தொகை மிச்சமாகுங்க. அதன் பிறகு நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் வாங்கிய கடன் தொகையினை பார்த்தீங்கன்னா வங்கிக்கு செலுத்தும் இஎம்ஐ போல செலுத்தி தப்பித்து கொள்ளலாம்ங்க. ஸோ தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா வங்கி கடனை அடைக்க இன்னொரு வங்கி கடனை வாங்கி உங்கள் வாழ்க்கையில் வந்து சனி பகவானுக்கு இன்விடேஷன் வைக்காதீர்கள். ஸோ சனி பகவானை நீங்களே கூப்பிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு 10 முறைக்கு வந்து யாரிடம் கடன் வாங்குவதாக இருந்தாலும் யோசிங்க. அப்பா அம்மா மனைவி நண்பர்கள் என பலரிடம் பார்த்தீங்கன்னா கலந்து ஆலோசிங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ தொடங்குங்க. அதான் லைஃபுக்கு நல்லது. ஸோ நம்ம பார்த்த இந்த 5 விஷயத்தில் வந்து கடன் வாங்காதீங்க. ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.